தெரியுமா? கவி கவிதை காண இதை பாடி அழைத்தாலும் சரி உன்னிக்கு என்ன கிணங்கவே முடியாது வேண்டாம் பிடிவாது சென்று விடு நாற்பது பகல் கனவு மயில மயில இறங்க போறாது பிச்சு புடுங்கடாதா கருத்த முகமுடி நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற அக்கிரமங்களை செய்யக்கூடியவன் நீதானா? நாட்டு மக்கள் பேசிட்டு இருந்தாங்கடா இந்த நாட்டுல இப்பேற்பட்ட அக்கிரமம் செய்யறான் அவனை தட்டி கேட்க ஒருவரை இல்லையானு வசமா மாட்டிக்கிட்டு அடித்து இழுத்துட்டு போண்டா அவனை நீதிமன்றம் மனிதன் வெங்காயம் வெட்டா உள்ள போய் வெட்டு போ. என்ன ஆனவங்கடா அவனுக்கு நாட்டுல கொலை கொள்ளை இவ்வளவுதான் செய்றீங்கன்னு பார்த்தா கன்னி பெண்களோட வேட்டையாடுறீங்களே தகுமாடா உங்களுக்கு? டேய் மரியாதை சொல்ற செய்தது தவறு என்று அந்த பெண் பாதத்தை பணிந்து விட்டு விடுகிறேன். என்னுடைய பாதத்தை மன்னிப்பு விட்டு விடுற போடா முகத்தை கூட வெளியே காட்ட முடியாத கோழனி நீயோட என்ன பத்தி மன்னிப்பு கேட்க சொல்றேன். வீரம் இருந்தா ஒரு பெண்ணுக்கு முக்கியமானது கற்பு. கற்பிடந்தவள் உலகத்தில் வாழவே முடியாது. நல்ல நேரத்தில் நீங்க காப்பாற்றவில்லை என்றால் படுபாவி என் கற்பியை எடுத்திருப்பான்.
நாட்டுக்கு வீட்டுக்கு விடுவான பெயர் நேர்ந்திருக்கும். நாட்டை என் தந்தை தலை நிமிர்ந்து நடத்துக்கவே முடியாது. நல்ல நேரத்தில் உயிரை கற்பை காப்பாற்றுங்க மிக்க நன்றி. ஆமா, நீங்கள் யார்? உங்களுடைய நாடு எது? உங்களுடைய பெயர் என்ன? சிற்றூர் கிராமத்தை சேர்ந்தவன், ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய பெயர் விஜயன். அப்படி படித்தேன், பட்டங்களை பெற்றேன். எங்கு சென்று வேலை கேட்டாலும் வேலை கிடைக்கல. வேலை கிடைக்காத காரணத்தால் இந்த பாயடந்த மண்டபத்தில் அமர்ந்து கொண்டிருந்தேன். சரி, இங்க வந்து பார்த்தா இந்த மாதிரி அக்கபோர் நடக்குது. ஆமா, நீங்க யாரு? உங்க பேர் என்ன? இந்நாட்டுக்கு இளவரசி, இந்நாட்டு மன்னருடைய மகளுடைய பெயரோ செய்யாங்க. இந்நாட்டு இளவரசி. ஆமாங்க. இந்நாட்டு இளவரசி. இந்த நாட்டுல பாதுகாப்பு எல்லாம் சாதாரண குடிமக்களுக்கெல்லாம் எங்கிருந்து பாதுகாப்பு? அதானே. உங்களுக்கு பாதுகாப்பா யாரும் வரலையா? என்னுடன் காவல்காரன் பாதுகாப்பாக இருந்தான். மண்டபத்தில் ஏமாந்துதான் போறேன். செத்து தொலையாண்டா. ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பா வந்து அந்த பெண்ணை காப்பாத்த முடியல. உசோட இருந்து என்ன பண்ணு? செத்து தொலையா? யாரா? நீதான். நானா? ஆமா. நான் சத்தா கூட யமன் என்ன பிடிக்க மாட்டான். ஏன்பா? யமனுக்கு என் பொண்ணு குத்து வச்சுக்கிறேன். எந்த பொண்ணு? நடு பொண்ணு. அதனால யமனுக்கு என் பொண்ணு குத்து வச்சுக்கிறேன்னா நான் என்ன ஆகுது? மாமனாரு அவரு என்ன ஆகுது? மருமகப்பில்லை. மாமனார் உயிர் வந்து மறுப்புள்ள புடிச்சு போவாரா? பிடிக்க மாட்டாரா? அதனால தான் முன்கூட்டியே யமனுக்கு என் பொண்ணு குத்து வச்சுக்கிறேன். அப்படியே ராஜா? இந்த கரண்ட்ல கை வை. மன்னாடி அம்மா, என் மன்னாடி நான் வரே வரேன். மற்றவங்களுக்கு அல்ல ராஜா, எழுந்து வந்து அடிக்க போறாங்கடா. ஐயா, என்னை காப்பாற்றி உங்களுக்கு என் தந்தையிடம் அழைத்து சென்று தகுந்த சன்மானத்தை நான் வாங்கி தரேன். அப்படியா? வாங்க போகலாம். நாட்டிலே ஒரு கருத்த முகமுடி உலாவிக் கொண்டிருக்கிறான். என்னம்மா சொல்ற? என் கற்பையே கெடுக்க பார்த்தா அந்த நேரத்தில் ஒரு உத்தமன் என்னை காப்பாற்றி விட்டார். நான் தான் அந்த உத்திரமேரூரா. யாரு? டேய், உத்திரமேரூரா அப்புறம் மகளா சும்மாறா. டேய் மகளே விஜயா, அப்பா தகுந்த நேரத்தில் தன் மானத்தை காப்பாற்றி அந்த நல்லவன் தூய உள்ளம் கொண்டவன் எங்கமா இருக்கான்? அழைத்து வந்திருக்கிறேன். ஐயா வாருங்கள் ஐயா. சிற்றூர் கிராமத்தை சேர்ந்தவன், ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய பெயர் விஜயன். படித்துவிட்டு வேலை இல்லாத காரணத்தால் பாயணத்த மண்டபத்தில் அமர்ந்து கொண்டிருந்தேன். அங்குதான் இந்நாட்டு இளவரசியை காப்பாற்றும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. நீயே இல்லை என்றால் என்னுடைய குடும்ப கௌரவத்தை காட்சி பார்க்கிறேன். தகுந்த நேரத்தில் தன் மானத்தை காப்பாற்றி விட்டார். உனக்கு எப்படித்தான் நன்றி சொல்வது என்று எனக்கு அப்பா இவர் யார்? படித்தவர், பண்புள்ளவர், பட்டம் பெற்றவர், பல நாடு சென்றிருக்க வேலை கிடைக்கவில்லை. நம் நாட்டை தேடி வந்திருக்கிறார். அப்பா, நம் நாட்டிலே ஏதாவது ஒரு வேலை இருந்தால் இவருக்கு கொடுக்கலாமே. மகளே, அப்பா இவருக்கு வேலையா? நம்முடைய நாட்டிலா? ஆமாப்பா. அப்படி இவருக்கு வேலை காலி இல்லை, ஆட்கள் தேவையில்லை. வேலை காலி இல்லை, வேலை காலி இல்லை, ஆட்கள் தேவையில்லை. சோத்தால் அடித்த பெண்டது சொல்ற. ஆமாண்டா. டேய், என்னுடைய மகளிர் வழிதுறைக்கு சென்றவன் யாரு? நான் தான். அந்த கருத்த முகமூடி எடுத்திருந்து என்னுடைய மகள் விஜயாவை காப்பாற்ற முடியல. இவரே இல்லை என்றால் என்னுடைய குடும்ப நிலைமை என்ன இருக்கும்? அதனால வந்து கதை புடி போதா? ஆமாண்டா. டேய் கட்டான் வேலை காலி இல்லை, ஆட்கள் தேவையில்லை. டேய் தளபதி பொறுப்பில் தான் நாகராஜன் இருக்கிறார். ஆமா, ஆணிக்காரன் இருக்கின்றார். நாகராஜன் இருக்கின்றார். மெய்காப்பாளர் பொறுப்பு என்று ஒன்று காலியாகத்தானே உள்ளது. ஆமா, அதை முடித்தாரே. டேய் அதானே என் விருப்பப்படி என்னுடைய மகன் தன் மானத்தை காப்பாற்றி கேட்கடா. நிறுத்துங்கள் வேணா. அவன் யார்? எப்பேற்பட்டவன் தெரியாமல் அவனுக்கு பதவி கொடுப்பதா? நீ நாம் தளபதி பொறுப்பில் இருக்கிறார். ஆமா, இதுவரை கொலை, களவு, கற்பழிப்பு போல நடக்கிறது. எதையாவது ஒண்ணு நீ இல்லை பண்ணா எதற்கும் உதவாலும் உதவாக்கரையாகவே மாறுகிறார். என்னுடைய விருப்பப்படி நாட்டின் மெய்காப்பாளன் பொறுப்பை இந்த வீர ஒப்படைக்கப்படுகிறது. என்னுடைய குடும்ப கௌரவத்தை காப்பாற்றி உனக்கு
இன்று முதல் இந்த விஜயபுரி நாட்டின் மெய்காப்பாளர் பொறுப்பாளர் சந்தோஷம் அப்பா. என்னை காப்பாற்றுவதற்கு வேலை கிடைத்து விட்டது. உண்மை. வேலை கிடைத்ததால் மன சந்தோஷமாக இருக்கின்றது. மன சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்திலே அப்பா நான் மலர்வனம் போயிட்டு வரேன். தாராளமா போயோமா? அப்பா நான் மலர்வனம் போயிட்டு வரேன். அனைத்தும் தான் விடுவாங்க. என்னுடைய மகன் இந்த நேரத்தில் மெய்காப்பாளர் பொறுப்பை இந்த சந்தோஷத்தை கொண்டாட மலர் உணவு சென்று வருகிறேன்.